வணக்கம். இன்றைக்கி ஆலிவ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் ப்ரஷஸ் பற்றி பார்க்க போகிறோம். டவுட்ஸ் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க, ரவுண்ட் ப்ரஷ்க்கும் லைனருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு. இப்போ ப்ரஷ் என்னெல்லாம் இருக்குது, பிகினர்ஸோட கொஸ்டினுக்காக தான் இந்த வீடியோ. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம், ரவுண்ட் ப்ரஷ், லைனர் ப்ரஷ் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ரெண்டுமே ஆக்சுவலாக ரவுண்ட் ப்ரஷ் தான். இப்போ அதிலே உங்களுக்கு இங்கே பாருங்கள், நம்பர்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து ஷார்ட்ஸில் எல்லாம் போட்டிருக்கோம். ஃப்ளவர் பெயிண்டிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து இதுதான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பெரிய ப்ரஷஸ் திக்கானதும் இருக்குது. பெரிய பெரிய போர்ட் ஒர்க் அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்பர் 12, இது வந்து நம்பர் 12, இது வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளாட் ப்ரஷ் பார்த்தா நம்ம ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்க்கு நிறைய யூஸ் பண்ணுவோம். இதில் ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் எல்லா நம்பர்ஸும் இருக்குது. இதில் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரஷ்ஷோட திக்னஸ் இருக்கும், ஹைட் இருக்கும், லென்த் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் போடும்போது சிலது இந்த ஷார்ட்டான டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஷார்ட் ப்ரஷஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லென்த் வந்து கொஞ்சம் ப்ராடாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஸ்ட்ரோக்கை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி லென்த்தியாக இருக்க ப்ரஷஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரஷஸ் என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நான் இருக்கிறத வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து கேட் டங்க்குன்னு சொல்லுவாங்க இந்த ப்ரஷ். இது பார்த்திங்கன்னா டிப் மட்டும் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். இது இப்படி லைட்டாக இப்படி பெயிண்ட் டச் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது ப்ராடாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ இது ஆங்குலர் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. ஆங்குலர் ப்ரஷ் இதுவும் ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா ஃபில்பர்ட் சொல்லுவாங்க. இது நமக்கு அந்த எட்ஜஸ், இப்போ ஃப்ளவர்ஸ், சன்ஃப்ளவர்லாம் போடுறோம், இப்போ ஏதாவது ஸ்மால் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போடுறோன்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்போ ஃப்ளாட் ப்ரஷ் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஃப்ளாட்டாக ஸ்டார்ட் ஆகும். ரவுண்ட் ப்ரஷ் வந்து இந்த மாதிரி இப்படி தின்னாக இப்படி ஸ்டார்ட் ஆகும். ரவுண்டாகவே ஸ்டார்ட் ஆகணும்னா இந்த மாதிரி ஃபில்பர்ட் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது. இப்போ இது வந்து டேகர்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா இப்படி தின்னாக போட்டுட்டு இப்படியே உங்களுக்கு ப்ராட் பண்ணிவிட்டு இப்படி தின் பண்ணுறதுக்கு, லீஃப்க்கு, இந்த ரிப்பன் போஸ், இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து இந்த ப்ரஷ் வந்து யூஸ் ஆகும். இது பேர் வந்து டேகர். இப்போது இது வந்து ஸ்டென்சிலுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி ப்ரஷ் எல்லாம் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம ஸ்டென்சில் வச்சுட்டு நம்ம வந்து டேப் பண்ணிக்கலாம், கிராஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ், அதாவது ஒரு போர்ட் ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய பெயிண்டிங்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து போர்டோட பேக்ரவுண்ட் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இந்த மாதிரி ப்ரஷஸ் இருக்குது. இதில் கூட ஃப்ளவர்ஸ், சாரீ பெயிண்டிங் கூட நீங்கள் இந்த ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ரஷஸ் வந்து இந்த மாதிரி இப்படி திக்காக இருக்குது, டிப் வந்து ஷார்ப்பாக இருக்குது. இப்போ இந்த ப்ரஷஸ் எப்படின்னா, இப்போ ஒரு குட்டி ஃப்ளாருக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி இதில் வந்து கம் இருக்குது. இது நியூ ப்ரஷ், இருங்க வாட்டர் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி ப்ராடாக இப்படி கொண்டு வந்து இப்படியே ரோல் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி தின்னாக கிடைக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரஷஸ்லாம். எல்லா ஆங்கிள்ஸ்லேயும் உங்களுக்கு அழகாக இப்படி போடலாம். இந்த மாதிரி யூஸ் ஆகும். அதே தான் கொஞ்சம் ப்ராடாக போடுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷஸ். இப்போ இதுலேயே வந்து இந்த மாதிரி சிந்தட்டிக் ப்ரஷஸ்லேயே ஃப்ளாட்டும் இருக்குது. இது ஒரு ட்ரை ஸ்ட்ரோக்ஸ், இப்போது பெயிண்ட் எடுத்துகிட்டு ட்ரையாக போடுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரஷ் வந்து சைனீஸ் ப்ரஷ். இப்போ இது பார்க்குறக்கே உங்களுக்கு என்னடா இதில் எப்படி நம்ம வந்து பெயிண்ட் பண்ண முடியும், சைனீஸ் டெக்னிக் தான் இது வந்து பெயிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இதில் பண்ணியிருக்கேன். இதில் இந்த மாதிரி ஹேர் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதில் எப்படி ஷார்ப் எட்ஜஸ் வரும் அப்படின்றது அதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி சும்மா என்கிட்ட இருக்க ப்ரஷஸ் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் ப்ரஷஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி ப்ரஷஸ்லாம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நம்ம வரப்போகிற வீடியோஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ரஷ் வாங்கும்போது கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி தான் ரஃபாக வச்சுருப்பாங்க. இப்போ இதை வந்து நான் வாட்டரில் டிப் பண்ணி காட்டுறேன். இப்போ வாட்டரில் டிப் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த ஹேர் எல்லாமே வந்து இந்த மாதிரி விரிஞ்சிரும். விரிஞ்சிட்டு ட்ரை பண்ண பிறகு உங்களுக்கு ஹேர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போது வாட்டரில் நான் இந்த 2 ப்ரஷஸையும் டிப் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், வாட்டரில் டிப் பண்ணிட்டேன்.
இப்போ பாருங்கள் அந்த எட்ஜஸ் எப்படி இருக்குன்னு. எட்ஜஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக வந்துடும். இதுதான் சைனீஸ் ப்ரஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நான் இது வச்சு சாரீ பெயிண்டிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதில் நீங்கள் பெயிண்ட் வந்து டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ப்ளோ இருக்கிறதுக்கு ப்ரஷ்ஷஸில் பெயிண்டெல்லாம் வேஸ்ட் ஆகாது. சாரீஸில் பெரிய பெரிய ஃப்ளார்ஸ் போடுறதுக்கு நீங்கள் இந்த ப்ரஷ்ஷஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு என்கிட்ட இருக்க ப்ரஷ்ஷஸ் எல்லாம் பற்றி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ வாங்கணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் இந்த சைனீஸ் ப்ரஷ்க்கு பதிலாக நம்மளோட ரவுண்ட் ப்ரஷ்லேயே இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா, இதிலே வந்து ஹார்ட்வேர் ஷாப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ரஷ்ஷஸ் இந்த அளவுக்குலாம் வச்சுருக்காங்க ரவுண்ட் ப்ரஷ். அந்த மாதிரி கூட சிந்தட்டிக் ப்ரஷ் வாங்கிக்கலாம். சிந்தட்டிக் வாங்கிக்கோங்க. சிந்தட்டிக் ஹேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. நமக்கு கடையில் கிடைக்கிறது இந்த மாதிரி ஆரஞ்சு ஹேரில் கிடைக்கும். வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரஷ் பற்றி ஒரு குட்டி குட்டி நாலேஜ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ப்ரஷ்ஷஸையும் வாங்கிட்டு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் டவுட்ஸ் கேட்க எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. இதில் வந்து நான் ஃபேன் ப்ரஷ் எல்லாம் சொல்லலை. ஃபேன் ப்ரஷ் எல்லாம் நம்ம டெமோ பார்க்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு ப்ரஷ் பற்றி கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ப்ரஷ்ஷஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.